தளபதி விஜய் நடிக்க இருக்கும் கடைசி படத்தின் அறிவிப்பும் வெளியாகிவிட்டது. மக்களை நம்பி மக்களுக்காக அரசியலில் இறங்குகிறேன் என அதிகாரப்பூர்வமாகவும் அறிவித்துவிட்டார். நடிகர் விஜய் அடுத்து ஒரு அரசியல்வாதியாக முதல் மேடையில் பார்ப்பதற்காக அவருடைய ரசிகர்கள் காத்து கிடக்கிறார்கள். வினோத் இயக்கத்தில் விஜய் தன்னுடைய 69வது படத்தில் நடிக்க இருப்பது அவருடைய ரசிகர்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது. இருந்தாலும் இதுதான் நடிகர் விஜய் நடிக்க இருக்கும் கடைசி படம் என்பது அவருடைய ரசிகர்கள் மட்டும் அல்லாமல் சினிமா ரசிகர்களுக்கும் பெரிய கவலைதான். அவருடைய ஸ்டைல், அவர் நடனமாடும் அழகு, 50 வயதிலும் இளமையாக இருக்கும் ஹீரோ என சினிமா ரசிகர்களால் ரசிக்கப்படும் ஹீரோ. உண்மையை சொல்லப்போனால் தமிழ் சினிமாவின் பொருளாதாரம் என்பது தற்போதைக்கு விஜய் படங்களை நம்பித்தான் இருக்கிறது. விஜய் யாருடன் போட்டி போடுகிறார், அடுத்த விஜய் யார் என்பதுதான் இப்போதைய போட்டியே. அப்படி விஜய் இருக்கும் பட்சத்தில் விஜய் சினிமாவை விட்டு விலகுவது என்பது தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் கூட அதிர்ச்சிதான். தமிழக மக்களை நம்பி களம் இறங்கும் விஜயை மக்கள் காப்பாற்றுவார்களா என்பதுதான் இப்போதைக்கு அவருடைய ரசிகர்களின் பெரிய கவலை. மக்களுக்காக சேவை செய்வதற்காக சினிமாவை விட்டு விலகுவதாக விஜய் ஒருமனதாக முடிவெடுத்து விட்டார். விஜய் நடக்க இருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு அடுத்த மாதம் நடக்க இருக்கிறது. இப்படி ஒரு சூழ்நிலையில் வலைப்பேச்சு சேனலை சேர்ந்த ஒருவர் விஜயின் சினிமா வியூகம் பற்றி புதிய கருத்து ஒன்றை தெரிவித்திருக்கிறார். அதில் அவர், விஜய்க்கு சினிமாவில் எண்டு கார்டு என்பது இல்லை. விஜய் கண்டிப்பாக சினிமாவுக்கு திரும்பி வருவார். 2026 தேர்தல் அவருக்கு கை கொடுக்காது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்த தேர்தல் 2031 ஆண்டில்தான் இருக்கும். அந்த 5 வருடங்களுக்கு விஜய் அரசியல்வாதியாக என்ன செய்வார்? பாமக கட்சியின் தலைவர் ராமதாஸ் போல தினமும் ஒரு பக்க அறிக்கை வெளியிட்டுக் கொண்டாய் இருப்பார். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு விஜய் கண்டிப்பாக சினிமாவுக்கு திரும்பி விடுவார் என அந்தணன் சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்துள்ளார். இவ்வாறு உள்ள சூழ்நிலையில் விஜயின் கோட் படத்தின் வசூல் விவரம் வெளியாகியுள்ளது. அதாவது ஓவர் ஹைப் ஏற்றி வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளியான தி கோட் படம் 16வது நாள் முடிவில் எத்தனை கோடி வசூல் குவித்துள்ளது என்ற பாக்ஸ் ஆபீஸ் தகவல் வெளிவந்துள்ளது. தளபதி விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் செப்டம்பர் 5ஆம் தேதி உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆன படம் தி கோட். இப்படத்தில் விஜயுடன் இணைந்து பிரசாந்த், பிரபுதேவா, மோகன், ஸ்னேகா, லைலா உள்ளிட்ட நட்சத்திரங்கள் நடித்திருந்தனர். யுவன் சங்கர் ராஜாவின் இசை AGS நிறுவனம் இப்படத்தை 400 கோடியில் பிரம்மாண்டமாக தயாரித்திருந்தது. இப்படம் வெளியாவதற்கு முன்பே இப்படத்திற்கான ப்ரமோஷன் வேலைகளின் போது பிரேம்ஜி, அமரன், வைபவ் உள்ளிட்டோர் ஓவர் ஹைப் ஏற்றிவிட்டனர். ஒரு படத்திற்கு இவ்வளவு ஹைப் இருக்கக்கூடாது என்று தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி தெரிவித்திருந்தார். தளபதிக்கே மாஸ் என்றால் இளைய தளபதி இதில் நெகட்டிவ் ரோலில் அதகலம் பண்ணியிருக்கிறார். அதனால் இப்படம் அட்லியின் ஜவான் படம் மாதிரி 100 கோடிக்கு மேல் வசூல் குவிக்கும் என்று இப்படத்தில் நடித்தவர்கள் கூறியிருந்த நிலையில் 16வது நாள் முடிவில் இப்படம் வசூல் செய்திருக்கிறது என்று பார்ப்போம். தி கோட் செப்டம்பர் 5ஆம் தேதியன்று வெளியான முதல் நாளில் உலகம் முழுவதும் 126 கோடி வசூலித்தது. அடுத்து முதல் 4 நாட்களில் 288 கோடிகள் வசூலித்தது. 2 வாரங்கள் தாண்டி 13 நாட்களில் இப்படம் 400 கோடிக்கு மேல் வசூலித்துள்ளது. இந்த நிலையில் இப்படம் வெளியாகி 16வது நாள் முடிவில் தி கோட் படத்தின் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் நிலவரம் பற்றி தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் தனியாக இப்படம் 1500 தியேட்டர்களிலும் உலகம் முழுவதும் சுமார் 5000க்கும் மேற்பட்ட தியேட்டர்களில் வெளியான போதிலும் போட்ட முதலீட்டையே இப்படம் 10 நாட்களுக்கு மேல்தான் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இப்படம் 16வது நாள் முடிவில் 410 கோடிக்கு மேல் வசூலித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதிதாக படங்கள் வெளியாகியுள்ள நிலையில் தி கோட் படம் இன்னும் ஒரு வாரம் தியேட்டர்களில் தாக்குப்பிடிக்கலாம் எனவும் அப்போது அதிகாரப்பூர்வ பாக்ஸ் ஆபீஸ் தகவலை தயாரிப்பு நிறுவனம் வெளியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.